கடவுளுக்கும் தெரியும் அனைத்தையும் படைக்க அவனால் முடியாதென்று. அதனால்தான் உன்னை படைத்தான். ஆம், உன்னை கொண்டே என்னை படைத்தான். நீ தலை நிமிர்ந்து வணங்கிக்கொள். அனுதினமும் அவனை எண்ணி. நான் தலைகுனிந்தே வணங்கிக் கொள்கிறேன், பாதம் தொட்டு உன்னை எண்ணி. உன்னை பெற்றதும் தன் அன்னையே பிறந்ததாய் தாயுள்ளம் உணர, உன்னை சுமக்கும் வேலை உலகின் தலை சிறந்த பாதுகாவலன் நான் என்று தந்தை தலை நிமிர, அக்கா தங்கை என்ற சொல்லில் 1000 தாய்மை கண்டு அண்ணன் தம்பிகள் நெஞ்சம் திமிர, உன்னை என்னவென்று சொல்ல. பிறந்த வீட்டில் அணியின் ஓர் அங்கமாய் விளையாடிவிட்டு புகுந்த வீட்டில் ஓர் அணியையே வழிநடத்தும் பொறுப்பை ஏற்கிறாய். 1000 தடைகள் கடந்து அதில் வெற்றியும் கொள்கிறாய். உனக்கு வழி தந்து வந்த என்னை மனமகிழ்வோடு வரவேற்ற தேவதை நீ. கருணை நிரப்பனி, என் காதல் நிரப்பனி, காமம் நிரப்பனி, காலம் நிரப்பனி, கவிதை நிரப்பவும் நீ. உன்னை எழுத நினைத்தாலே அதற்கும் ஒரு பெண்ணின் மைதான் தேவைப்படுகிறது. உனக்கு நிகர் நீ இன்றி வேறு என்ன சொல்ல? பெண்மை உன்னை என்னவென்று சொல்ல?